பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு பழனி கிட்ட அவங்களுடைய எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. டே மாப்பிள்ள, எதுக்காகடா குடிக்கணும்? வருத்தம் தான் குடிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்காடா? உடம்புக்கு தாண்டா ரொம்ப கேடா இருக்கும், அதனால குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடியல மாமா, நானும் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறைக்க முடியல. இப்படி குடிச்சாவது அதை மறக்க நான் ட்ரை பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிடுறாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கோமதிக்கு அவர் குடிச்சிருக்கிறது தெரியல. பாண்டியன் இருந்துட்டு, என்னடா குடிச்சிருக்கீங்களா? வருத்தம் இருந்தால் நானும் இப்படி தாண்டா குடிப்பேன், அதனால் உடம்புக்கு மட்டும்தாண்டா கேடா இருக்கும், ஆனால் மனசுக்கு அந்த வலி போகவே போகாதுடா, அதனால் குடிச்சு உடம்பை கெடுத்துக்காதீங்க. இது ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு 1008 கவலை இருக்குது, இதில் நீ குடிச்சிட்டு வேற வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அது ஒரு கவலையா அவள் எடுத்துப்பா. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு இப்பவே உன்னை நான் அந்த வீட்டுக்கு போக வைக்கலன்னா என் பேர் பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு சரவணன் மேல பாண்டியன் எல்லாரு மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சு எதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா, வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துனதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மீனா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு உண்மையாக சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.